இப்ப விஜய் அவர்கள் துணிஞ்சு 234 நின்னாதான் அவருடைய ஒண்ணு வாக்கு வங்கியை காட்ட முடியும். ஏதாவது ஒண்ணு இருக்கும். இப்ப போய் புதிய தமிழகம், பாமக, தேமுதிக இப்படி சில கட்சிகளோட இறங்குறதுன்றது அவருக்கு எல்லா தொகுதியிலும் பார்ட்டிசிபேட் பண்ணா ஒரு 10% இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது குறைய தானே செய்யும். இந்த இடத்துல விஜய் தான் முடிவெடுக்கணும். பாமக கூட சேர்ந்து களம் போறது அந்த 70 தொகுதியில நல்லதா, அல்லது தனிச்சு போய் பாமக எதிர்ப்பு ஓட்டுகள் நம்ம ரசிகர்களை இழக்காம போறது நல்லதா? அது ரசிகன் தான், ஓட்டர் அல்ல. இங்க இடத்துக்குள்ள நீங்க முடிவெடுக்கணும். பாமக கூட கூட்டணி போகாமலும் ரசிகன் போலரைசேஷன்ல அங்க இங்க எவன் ஜெயிப்பான் அவனை ஜெயிக்க விடக்கூடாது, வன்னியர் அணியை ஜெயிக்க விடக்கூடாது, பறையர் அணியை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு அவன் போலரைசேஷன்ல மாறி போயிட்டான்னா ஸ்டாலின் ப்ரோ வன்னியர் தான் பண்ணுவாரு. ராமதாஸ் சேர்க்க மாட்டாரு, ப்ரோ வன்னியர் எக்கச்சக்கம் பண்ணுவாரு. வன்னியர் கேண்டிடேட்ஸ் நிறைய பண்ணுவாரு. குரு ஜெயகுரு வந்து இன்னைக்கு சீமான் ஒரு அறிக்கை விட்டு ஜெயகுருவுக்கு இமேஜை தூக்குறார் மாதிரி பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் மாதிரி எதிர்காலத்துல ஜெயகுரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெள்ள தெளிவாகவே தெரியுது. அந்த இடத்துக்குள்ள சீமான் ஜெயகுரு இமேஜை தூக்கும் போது ஜெயகுரு குடும்பத்தை சேர்ந்த விருதாம்பிகைக்கு திமுக முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்குமான வாய்ப்புகளும் வரலாம். சோ அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சக்திகளை வச்சுதான் தங்களை அரசியலை பண்ணுவாங்க. நீங்க உங்களுக்கே வன்னியரும் போட்டுருவான் பறையரும் போட்டுருவான் அப்படின்னு நீங்க நினைச்சு களத்துக்குள்ள ராமதாஸ் இல்லாமலும் போலாம். அது கற்பனை. போலரைசேஷன்ல 2 பேரும் கைவிட்டுருவான்னு பயந்தீங்கன்னா ராமதாஸை சேர்த்துட்டும் போகலாம். இதுலதான் முடிவெடுக்கும் அந்த சிக்கல் வந்து தலைவனாட்டு விஜய்க்கு மேல அந்த கட்சியில யாரும் இல்ல. அது கடவுள் மாதிரி தான். எந்த கட்சிக்கும் முடிவெடுக்கக்கூடிய தலைவர் எந்த கட்சிக்கும் கடவுள் மாதிரி தான். விஜய் தான் இதுல முடிவெடுக்கணும்.